உள்ள எத்தனை பேத்துக்கு இந்த நியூஸ் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. தமிழ்நாட்டுல ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்க 2 ஃபுட்பால் அசோசியேஷன் நீ பெரியவனா நான் பெரியவனான்னு சண்டை போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டுல ஃபுட்பாலே காலி பண்ணிட்டாங்க. இதை கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. இதோடைய விளைவு தமிழ்நாட்டுல பிறந்துட்டு ஃபுட்பால் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற ஒவ்வொரு பிளேயர்ஸோடைய நிலைமையும் கேள்விக்குறியா இருக்கு. ஆனா இப்படி இருக்க சூழ்நிலையிலே தமிழ்நாட்டுல காரைக்குடியை சேர்ந்த மாயக்கண்ணன் தன்னுடைய ப்ரொஃபஷனல் கரியரை கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணிருக்காரு. தமிழ்நாட்டுல கிடையாது, கொஞ்ச காலம் கேரளாலையும் கொஞ்ச காலம் ஹைதராபாத்லயும் பில்ட் பண்ணி இந்தியாவுடைய டாப் லீகான இந்தியன் சூப்பர் லீக்ல நார்த் ஈஸ்ட் யுனைடெட்க்கு சைன் பண்ணிருக்காரு. அது எப்படிங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவரால் மட்டும் முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். அது எப்படிங்க அவர் உங்ககிட்ட சொல்லுவாரு? நீங்க உண்மையாவே ஃபுட்பால் மேல பேஷனேட்டா இருந்து அதுல ப்ரொஃபஷனல் கரியர் ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா, ஹானஸ்டாவும் டிசிப்ளினாவும் உங்களை பிலீவ் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்குன்னு இருக்க இடத்தை யாராலையும் தட்டி பறிக்கவே முடியாது. இந்த நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே இன்னொரு நியூஸ் ஒன்று